வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் மூலமாக நேயர்களை வரவேற்கிறோம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க ஒரு பீச், ஒரு அழகான பீச்சுங்க. தமிழ்நாட்டுல அதுவும் சவுத் சைட்ல இருக்கிற ஒரு அருமையான பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல சாயல்குடி என்று ஒரு அழகிய பட்டணத்துல நீங்க வந்தீங்கன்னா அங்கிருந்து மாரியூர் என்று சொல்லக்கூடிய இந்த கடற்கரை சாலையை நான் பார்க்க முடியும் நண்பர்களே. ரொம்பவே அழகாக தென்படுகிற இந்த மாரியூர் பீச் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்கும். தென்னிந்தியாவுல இது பல பேத்துக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல. ஆனா இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாரியூர் பீச்ல இதுதான் அந்த பாதை, நாம நடந்து செல்லக்கூடிய கடற்கரைக்கு. இந்த பாதையில இரண்டு விதமான நமக்கு ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு வகையில் 3 தீவுகள் இருக்கு நண்பர்களே. அதாவது இடது பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி தீவு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி ரொம்பவே தண்ணி ரொம்ப நல்லா இருக்குமா, எப்ப நீங்க பருகினாலும் சுவையா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தீவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குடவரை கோயில் இருக்கா. அந்த ஊர் மக்களுடைய கட்டுப்பாடுகள் மீறி நம்ம போக கூடாது. அப்படியே போனாலும் கடலோட காவல் நண்பர்கள்ட்ட நம்ம கேட்டுதான் நம்ம உள்ள அனுமதிச்சு நம்ம உள்ளதான் போக முடியும். ஆனா இப்போதைக்கு அது போக முடியாதவாறு தகவல் சொன்னாங்க. வலது பக்கம் பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி தீவு என்று சொல்றாங்க. அங்க வந்து ரொம்ப நீர் வந்து ரொம்ப உப்புத்தன்மை அதிகமா இருக்குமா. அதுல உள்ள மீன்கள் எல்லாம் கரைக்கு வந்து விழுமா. நம்ம கூட எடுத்து போட்டு அதை என்ன செஞ்சுக்கலாமா, அங்கனையே சாப்பிட்டுக்கலாம். இல்ல பொறிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்குமா. அதற்கு பின்ன பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சல்லித்தீவு என்று சொல்லக்கூடிய கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு தீவா. இந்த 2 தீவையும் பார்ப்பதற்கு எந்தவித தடையுமே கிடையாதான். இதுதான் அந்த 2 தீவுகள். நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த நல்ல தண்ணி தீவு. வலது பக்கமா பாத்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணி தீவும் சல்லித்தீவு என்று சொல்லக்கூடிய அந்த தீவும். இப்ப மணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு சரியாக ஒரு 6 மணி ஆகிவிட்டது நண்பர்களே. மேற்கொண்டு நாங்கள் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம போட்ல செல்லக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அதனால வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்ப காத்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால காலையில நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம இப்ப இந்த மாரியூர்லயே நம்ம தங்க போறோம். தங்கிட்டு அங்கிருந்து என்ன செய்ய போறோம்னா உங்களுக்கு அந்த நல்ல தண்ணி பீச்சுக்கு போக முடியாது, உப்பு தண்ணி பீச்சுக்கும் மற்றும் அந்த சல்லித்தீவு பீச்சுக்கு நம்ம போக போறோம். அங்க என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத நம்ம 2ஆம் பாகத்துல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நண்பர்களே. இது உங்களுக்கு 1ஆம் பாகமாக நீங்கள் பார்த்து விட்டு நீங்க செல்லுங்க. 2ஆம் பாகத்தில் நம்ம போட்ல போறது முதல் கொண்டு நம்ம காமிக்க போறோம். நன்றி நண்பர்களே. 2ஆம் பாகத்தில் உங்களோடு கூட நாங்கள் மீண்டுமாக சந்திக்க இருக்கிறோம். நன்றி கூறி நாங்கள் விடைபெறுகிறோம்.